பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? திருப்பாதம் நம்பி வந்தேன், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று என்னில் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. வேத பகுதி வாசிக்கலாமா? சங்கீதம் 106 வசனங்கள் 44 முதல் 47 வரை. அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, அநாதியா என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், அவர்கள் சத்துருக்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்த பாதையை அழகாக சொல்கிறார். அவர்கள் சத்துருக்கள் எல்லாம் அவர்களை நெருக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் வந்தபோது அவர்கள் சத்துருக்களும் இறங்கும்படி செய்தாராம். ஆம், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை சூழ்ந்து சத்துருக்கள் எவ்வளவாய் அதை செய்யலாம், அநேக சூழ்ச்சிகளை செய்யலாம், அநேக தந்திர உபாயங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய சத்துருக்களும் நமக்கு அன்பானவர்களாக நமக்கு நண்பர்களாக மாறும்படி செய்வார். நம் சத்துருக்கள் நமக்கு இறங்கி வந்து நமக்கு உதவி செய்யும்படி செய்வார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை மாத்திரம் கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு எவ்வளவு பெரிய பலவானாக இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு இருக்கிற நோய் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் பரவாயில்லை, அதை பற்றி அவருக்கு கவலையில்லை. அவர் பெரிய தேவன், அவர் தோல்வியை சந்திக்காதவர், சத்துருவை ஜெயித்தவர். ஜெயத்தை மட்டுமே பார்த்த நம் தேவாதி தேவனை ஆராதிக்கிறோம். அவரிடத்தில் நம் காரியங்களை செய்யுங்கள். சத்துருவின் கையில் அகப்பட்டு இருந்தாலும் உங்கள் சத்துருவும் உங்களுக்கு இறங்கும்படி செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிறீங்களா தர்மியான நாளை கூட எங்களுக்கு வாய் தந்தீங்களே, நன்றி 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 அப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள உங்கள் கிருபை எங்களுக்கு தாங்கினதேப்பா. நன்றி நன்றி அப்பா. அப்பா, இப்பொழுதும் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உடைய கருத்திலே தாழ்த்தி தருகிறோம் அப்பா. சத்ருவின் அப்பா இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் ஒப்புக்கூடாது இருப்பீராக. சத்ருவின் பிடியிலிருந்து உடைய பிள்ளைகளை விடுவிப்பீராக தகப்பனே. சத்ருவினால் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு அப்பா விரோதிகளால் அப்பா வேறு ஸ்தலங்களிலே குடும்பங்களிலே அக்கம் பக்கத்திலே அப்பா படிக்கிற இடங்களிலே சத்ருவினால் பல நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்திலே தருகிறோம் அப்பா. அவருடைய சத்துருக்களும் அவர்களுக்கு இறங்கும்படியாய் உதவி செய்யும்படியாய் கர்த்தர் அப்பா அவர்களுக்கு முன்பாக இருக்கிற காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவீராக கர்த்தவை. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாழ்த்து தருகிறோம். இந்த இரவுகளை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தெய்வாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.